தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படும். தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி விரிவாக்கம் செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு. அணைகளிலிருந்து 138 நாட்களுக்கு வினாடிக்கு 150 கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்படும். IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சேலம் எஸ்பியாக குத்தாலிங்கம், திருவண்ணாமலை எஸ்பியாக AC கார்த்திகேயன் நியமனம். சென்னை ராயபுரம் தாவேக MLA விஜய் தாமுவின் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் சுபேஹர் கான் வழக்கு. கன்னியாகுமரி தொகுதிகள் அதிமுகவின் தளவாய் சுந்தரத்தின் வெற்றியை எதிர்த்தும் இசைக்கு சுப்பையாவின் வெற்றியை எதிர்த்தும் வேறு நபர்கள் மனு தாக்கல். எல் நினோ தாக்கத்தால் 64 விழுக்காடு மழை பற்றாக்குறை. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜெய்ப்பூர் போராட்டத்தில் பங்கேற்க வந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கேவை கன்னத்தில் பளார் என அறைந்த நபர். தீப்கேவை அறைந்த நபரை சுற்றி வளைத்து தாக்கிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர். கும்மிடிப்பூண்டி சாலை மறியல் போராட்டத்தின் போது அதிக மின்னழுத்தம் கம்பிகள் செல்லும் கம்பத்தில் ஏறிய இளைஞர் சாதுரியமாக பேசி கீழே இறங்க வைத்த காவல்துறையினர். சங்கரன்கோவில் அருகே சாலை விபத்தில் ஆசிரியை உயிரிழப்பு. கிராமப்புற சாலைகளிலிருந்து பிரதான சாலைக்கு செல்லும் போது மிகவும் கவனமாக கடக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் அதிர்ச்சி CCTV. மதுரை திருமங்கலத்தில் பான்சி கடையில் பணிபுரிந்த 17 வயது சிறுமிக்கு தாலி கட்டிய இளைஞர். தகவல் அறிந்து வந்த சிங்கப்பெண் படையை பார்த்ததும் தப்பி ஓடிய இளைஞரை தேடி வரும் போலீசார். மூடப்பட்ட 717 டாஸ்மாக் மதுபான கடைகளின் விவரங்களை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. அதிகபட்சமாக மதுரை மண்டலத்தில் 290 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. திருப்பத்தூர் தொகுதிகள் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் பெரியகருப்பன் தோற்ற விவகாரம். தாவேக MLA வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரியகருப்பன் தேர்தல் வழக்கு. டெல்லி ராஜஸ்தானில் புழுதி புயல். ராஜஸ்தானின் சூரு நகரத்தையே புழுதி புயல் மூடியதால் மக்கள் அவதி. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கூகுள் CEO சுந்தர் பிச்சை உரையாற்றும் போது வெளியேறிய மாணவர்கள். ஃப்ரீ பாலசினம் என முழக்கமிட்டு பாலசின கொடிகளை அசைத்து விசில்களை ஊதியபடி வெளியேற்றம். பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.4 பதிவு. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி. அமெரிக்காவை வீழ்த்தி வெற்றியுடன் தொடங்கிய இந்திய மகளிர் அணி.